இறையடியார் என்றால் இறைவனுக்காக எதையுமே தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவங்க உண்மையான இறையடியாராக இருக்க முடியும். அப்படி ஒருவர் காவிரிப்பூம்பட்டினத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அவர் வணிகர் குலத்தில் பிறந்து வளர்ந்து வந்த இயற்பகை நாயனார். அவரது உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது. இவர் இல்லைன்னு யாருக்கும் சொல்லவே மாட்டாராம். எதை கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவாராம். சிவனடியார் என்று யார் வந்தாலும் எதை கேட்டாலும் எடுத்து கொடுக்கக்கூடிய குணம் கொண்ட இவரை எல்லோரும் தர்ம பிரபு அப்படின்னு சொல்லுவாங்களாம். எந்த நேரமும் அவங்க வீட்டில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் இவருடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்தினார். என்னென்னா, இவங்க வீட்டுக்கு ஒரு இளம் வயது சிவனடியாராக வந்தாங்க. கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் மார்பள பூணலும் நெற்றியில் திருநீரும் அணிஞ்சிட்டு வந்தாங்க. அவர் பார்த்த உடனே அவர் சிவனடியாரை வணங்கி உபசரித்து உணவளித்து பிறகு போகும்போது ஏதேனும் தேவைப்பட்டால் சொல்லுங்க தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சிவனடியார் சொல்கிறாரு, நானும் உன்னிடத்துல ஒரு யாசகம் கேட்டு தான் வந்தேன். ஆனால் அதை கேட்டால் நீ தருவாயோ அல்லது கோவப்படுவாயோன்னு நினச்சி தான் தயங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தயக்கம் வேண்டாம் சுவாமி, எது கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாகவா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ நான் இது வரைக்கும் திருமணம் செஞ்சுக்காமல் பிரம்மச்சாரி விரதத்தில் இருந்தேன். இப்போ தான் எனக்கு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அதனால் இன்னுமே எனக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நான் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கவும் முடியாது. அதனால் எனக்கு உன்னுடைய மனைவியை தானமாக தருவியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கொஞ்சம் கூட தயங்காமல், ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்காம சமையல் அறையில் இருந்த மனைவியை அழைத்து, இங்கே வா, இந்த சிவனடியார் உன்னை தானமாக கேட்குறாரு, போ அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் அந்த சிவனடியார் பின்னாடியே போகிறாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் அவங்கள திட்டி தீர்க்குறாங்க. இது இயற்கைக்கே மாறான ஒரு செயலை செய்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா நேர்மையா? ஒரு சாதாரண சிவனடியாருக்கு நீ இப்படி போய் மயங்கி கேட்டதெல்லாம் கொடுக்குறியேன்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. அவங்க மனைவியையும் திட்டுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இது என்னுடைய பொருள், என்னுடைய விருப்பம், நான் தரேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே பகைச்சிக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த சிவனடியார் பின்னாடி மனைவியை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த சிவனடியார் பயத்தோடு இருக்கிறது மாதிரி நடிக்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது, இந்த ஊர் மக்கள் என்னையும் செஞ்சுருவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரின் எல்லை வரைக்கும் என்னை விட்டுட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறாரு. இயற்பகை நாயனார் தனது மனைவியை சிவனடியாரோட ஊரின் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது மனைவி மட்டும் நிற்கிறாங்க, சிவனடியாரை காணும். அதுக்கப்புறம் அந்த சிவனடியார் தான் சிவனாக வானத்துல இருந்து காட்சி தந்து, உனது இல்லற வாழ்க்கை முடிந்ததும் எம்முடன் ஜோதியாக கலப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. இதுதான் இயற்பகை நாயனாரின் வரலாறு. இவரை பத்தி சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொன்னார்னா, இல்லை என்று எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தியிருக்காரு.